வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மாலை 3 மணி அளவில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பொதுமக்களை சந்திப்பதாக பிரான்சில் திட்டமிடப்பட்டிருந்த செய்திகளை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த செய்திகளுக்கு எதிரான ஒரு களம் எடுக்கப்படுகிறது என்றும் பிரச்சனையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதா வைத்தியர் அர்ஜுனாவுடைய சந்திப்பு களம் என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி அறிவதற்கு இந்த காணொலியை நீங்கள் முழுவதும் பாருங்கள். பல விடயங்களை குறித்து இதில் பேசப்பட்டிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மக்களை சந்திப்பதற்கான ஒரு களத்தை அவர் எடுத்தார். அதற்கான நேரமும் அதற்கான இடமும் குறிக்கப்பட்டது. ஆனால் இந்த நேரமும் அதற்கான இடமும் குறிக்கப்பட்டதற்கு பின்பு இந்த நிகழ்வு நடைபெறுமா என்கின்ற கேள்விக்கணைகள் பல மட்டங்களில் எழும்பின. ஒரு கட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா கூட நாங்கள் அதற்கான குறிப்பிட்ட நேரத்தை பின்பு அறிவிப்போம் என்று அறிவித்திருந்தார். ஆனால் அதன் பின்பு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை 3 மணி அளவில் பிரான்சில் வைத்து இந்த கூட்டம் நடைபெறும் என்பதில் அவர் மாற்று கருத்தில்லாமல் அதன் பின்பு அதை உறுதிப்படுத்தியிருந்தார். இந்த சூழலில் நேற்று இரவிலிருந்து பல வலையொலிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள், டிக்டாக்கை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு புதிய முகவரியை கொடுத்து வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த இடத்தில்தான் பேச இருக்கிறார், முன்பு குறிப்பிட்ட இடத்தில் அவர் பேசுவதற்கான களம் அமையவில்லை என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றன. இன்னொரு புறம் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய செய்திகள் வேறொரு பரபரப்பை கூட்டுகின்றது. அந்த நிகழ்வுக்கு செல்லக்கூடியவர்களை பிரான்ஸ் அரசாங்கம் கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு தீவிரம் காட்டிக்கொண்டு இருக்கிறது என்றும், எனவே யாராவது அங்கு போய் கலந்து கொண்டால் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய விசா போன்றவை ரத்து செய்யப்படும் என்கின்ற ஒரு பயங்காட்டலும் இங்கு அரங்கேறி இருக்கிறது. உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்ட இடத்தில்தான் அந்த கூட்டத்தை நடத்துகிறாரா? அந்த கூட்டம் நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கான களங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? காவல்துறை அதிகாரிகள் வைத்தியர் அர்ஜுனாவை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் வேகம் கட்டுகிறார்களா? அல்லது வைத்தியர் அர்ஜுனாவுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்வார்கள் என்கின்ற பயம் ஏற்படுத்தப்படுகிறதா? போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. இந்த கேள்விகளுக்கான விடையை இந்த காணொலியில் நாம் தெளிவாக பார்க்கலாம். எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள். பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை இது எடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். தமிழர்களை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் தமிழர் சார்ந்த விடயங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பரபரப்பான ஒரு களத்தை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. யாராவது ஒருவர் நன்மை செய்கிறார் அல்லது யாராவது மக்கள் விடயங்களை மையப்படுத்தி பேச வருகிறார் என்கின்ற பொழுது எதிர்ப்பும் ஆதரவும் ஒரு சேர வருவது வாடிக்கையான ஒன்றுதான். வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த நகர்வுக்கும் ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நிகழ்வுதான் நடைபெற்றிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா மீது காழ்ப்புணர்ச்சியில் இருக்கக்கூடியவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான களங்களை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிரான செய்திகளை முன்னிலைப்படுத்துவதற்கு வேகம் கட்டியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திதான் வருகின்றது. பாரிஸில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்வில், லா சப்பல் என்கின்ற பகுதியில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நிகழ்வை வேறொரு இடத்திற்கு நடைபெறுவதாக ஒரு திசை திருப்பல் ஏன் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இன்னொரு பிரச்சனையும் சொல்லப்படுகின்றது. வைத்தியர் அர்ஜுனா நடத்தக்கூடிய இந்த கூட்டத்தில் அடிதடி சண்டைகள் ஏற்படுவதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்கின்ற செய்திகளும் வருகின்றன. அதனை மையப்படுத்தி பலர் விழுந்து கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதை குறித்து நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கக்கூடியவர்கள் என்ன கருத்துக்களை பதிவிடுகிறார்கள்? வைத்தியர் அர்ஜுனா உண்மையிலே இடத்தை மாற்றிவிட்டாரா? போன்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் அதற்கான விளக்கத்தை வைத்தியர் அர்ஜுனாவும் அவர்களை சார்ந்தவர்களும் வெளியே சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன என்கின்ற விடயத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உண்மைகள் தெரியும். வைத்தியர் அர்ஜுனா என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், நாங்கள் குறிப்பிட்டது போல அந்த குறிப்பிட்ட விலாசத்தில் வைத்துதான் இந்த நிகழ்வு நடைபெறும் என்பதை அவர் மிக தெளிவாக எடுத்து வைத்திருக்கிறார். அதுபோல இந்த நிகழ்வுக்கு வரக்கூடியவர்கள் அனைவருமே பரிசோதிக்கப்படுவார்கள். அவர்கள் கையில் எந்தவிதமான பொருட்களையும் எடுத்து வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள். காவல்துறை அதுபோல பாதுகாப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறையிடம் சரியான அனுமதி பெற்றுத்தான் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான ஒரு களத்தை எடுத்திருக்கிறது என்கின்ற விடயத்தை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் பதிவு செய்கிறார்கள். அதனால்
உங்களுக்கு பலர் பலவிதமான செய்திகளை எடுத்து வைக்கலாம். அந்த செய்திகளை நம்பிவிடாதீர்கள். நாங்கள் குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கான களம் இருக்கிறது. எனவே அனைவரும் இதில் கலந்து கொள்ளுங்கள் என்கின்ற விடயத்தை மிக அழுத்தமாக வைத்தியர் அர்ஜுனாவும் அவர்களை சார்ந்தவர்களும் பதிவிட்டிருக்கின்றார்கள். வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த கூட்டத்திற்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? எதற்காக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான களத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு கூட்டம் வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது? தமிழர் பிரச்சனையை மையப்படுத்தி நாடாளுமன்றத்தில் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஏன் இந்த விதமான அச்சுறுத்தல்கள் எழுப்பப்படுகின்றன? இயக்கம் சார்ந்ததை மையப்படுத்தி பேசுகிறோம் என்று பயணித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான களத்தை எடுப்பதற்கு வேகம் கட்டிக்கொண்டு இருக்கிறார்களா? இந்த கேள்விகள் இப்பொழுது பரபரப்பாக எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த கேள்விகள் இப்பொழுது முதன்மையான ஒரு களத்தையும் எட்டிக்கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியிலே எழும்பி இருக்கின்றன. ஆனால் வைத்தியர் அர்ஜுனாவும் அவர்களை சார்ந்தவர்களும் யார் என்ன கேள்வி கேட்கிறார், இந்த நிகழ்வில் என்னென்ன விடயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்பதை நேரலையாக ஒளிபரப்புவதற்கான ஒரு களத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த காட்சிகள் உடனடியாக நேரடியாக மக்களை சென்றடையக்கூடிய ஒரு களத்தை எட்டும் என்பதுதான் பரவலாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி. எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சார்பிலும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சார்பிலும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய செய்தி ஒன்று மட்டும்தான். எச்சூழலிலும் நீங்கள் பின்வாங்கி விடாதீர்கள். குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் அந்த நிகழ்வு நடைபெறும். தமிழர்கள் விடயத்தை குறித்து நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்விகளுக்கான விடைகளை சொல்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இங்கு ஒரு சில டிக்டாக் அல்லது சமூக வலைதளங்கள் முகநூல் போன்றவற்றில் இந்த நிகழ்வு நடைபெறாது என்றும் வேறொரு விலாசத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி சில செயல்பாடுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற விடயம் என் கவனத்திற்கு வந்திருக்கிறது. நான் இப்பொழுது டிக்டாக் போன்ற வலையொலிகளின் அந்த சமூக ஊடகங்களை நான் இப்பொழுது பயன்படுத்தி கொள்வது இல்லை. எனவே டிக்டாக்கில் என்ன பேசப்படுகிறது என்பது எனக்கு தெரியாது என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்கின்றார். தற்பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த செய்திகளின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவுடைய இந்த கூட்டம் ஒரு பரபரப்பை கூட்டியிருக்கிறது என்பதை விட ஒரு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்கிறார் என்பதை விட வைத்தியர் அர்ஜுனாவை தாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. தற்பொழுது உள்ள சூழலில் இந்த நேர் சந்திப்பு ஒரு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது என்பதை விட பலருடைய பார்வையை இது திசை திருப்பி இருக்கிறது என்பது மட்டும்தான் நிஜம். நன்றியுடன் இன்பா.